தேங்க்யூ. வெல்கம். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? ருத்ரா! Ibaiska, saku, pustu! போ, அவங்கள தாக்கு. Ibaiska, Lili Putino! Ibaiska, normalistico. Ibaiska, saku, pustu. இவன் ரொம்ப ஈஸியா என்னோட மான்ஸ்டரை தோக்கடிச்சிட்டான். இந்த பையனை பத்தி நான் கேட்ட எல்லாமே உண்மைதான். இவனோட அந்த பவர் மட்டும் எனக்கு கிடைச்சிடுச்சுனா இப்ப என் திறமையை பாரு. பயப்படாதீங்க. நான் உங்க யாரையும் எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் என் பிளானட்டோட மந்திரி அப்பென்டோ. நான் உங்க எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்க தான் இங்க வந்தேன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நீங்க யாருன்னே தெரியாது, உங்களை எப்படி கெஸ்டா ஏத்துக்க முடியும்? இதை நான் ஏத்துக்க மாட்டேன். ருத்ரா, நாங்க ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் ஃபங்க்ஷன்ல சிறப்பு வாய்ந்த ஒருவரை சீஃப் கெஸ்டா கூப்பிடுவோம். இல்ல இந்த தடவை நீங்க வந்தீங்கன்னா எங்களோட குழந்தைங்க உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்குவாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இல்ல நீங்க எவ்வளவு பாசமா எங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க வரோம். நாங்க உங்க இடத்த பார்த்ததே இல்ல. இந்த வாட்டி வந்து பாக்குறோம். தேங்க்யூ ருத்ரா. சரி, இப்பவே நீங்க ரெடி ஆகுங்க. மை லார்ட், இவர் தான் ருத்ரா. இவர் ரொம்ப பெரிய மியூசிஷியன். அதோட இவங்க ருத்ராவோட ஃப்ரெண்ட்ஸுங்க.
மாயிரா, வருண், அப்புறம் ரங்கீலா. ருத்ரா, வெல்கம் டு ஹீ பிளான்ட். எங்களுக்கு நடுவுல ஒரு மெஜிஷியன் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்க, எங்க இடத்துக்கு வந்தவங்கள நாங்க தலைமையில கைய வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எங்களோட கிங் உங்களை பிளஸிங் பண்ணுன்னு ஆசைப்படுறாரு. யா, கண்டிப்பா. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒருவேளை நானும் கிங்கோட பாடியை டச் பண்ணிட்டேனா அவரோட உடம்புல ஏற அந்த எனர்ஜி எனக்கும் வந்துடும்ல. இவங்க ரொம்ப வித்தியாசமா பிளெஸிங் பண்றாங்க. அப்ப அப்பஞ்சாவும் அவன் உடம்புக்குள்ள மேஜிக்கல் பவரை ஏத்திக்கிட்டு இருக்கானே, நம்ம மட்டும் எதுக்கு சும்மா இருக்கனா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். எவ்வளவு நேரம் தான் இவங்க பிளெஸிங் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியலையே. ஏதோ சரியில்லை. இந்த பிளெஸிங் செரிமனி ரொம்ப நேரமா நடக்குதே. கிங், நிறுத்துங்க. நீங்க பிளெஸிங் பண்ற மாதிரி இல்ல. உண்மையா சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ருத்ரா, நீ நினைச்சது கரெக்ட் தான். எனக்கு மேஜிக்கே தெரியாது. ஆனா எனக்குள்ள ஒரு வினோதமான பவர் இருக்கு. நான் ஒருத்தர் மேல கைய வச்சா அவங்களோட பவர் எல்லாத்தையும் என்னால காப்பி பேஸ்ட் பண்ண முடியும் ருத்ரா. இப்போ உனக்குள்ள இருக்கிற மேஜிக் பவர் இப்போ எனக்குள்ள வந்துருச்சு ருத்ரா. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இது பெரிய சீட்டிங் போல இருக்கு. மந்திரி பின்சோ, அப்படின்னா இதெல்லாம் உங்க பிளான் தானா? எங்களை ஏமாத்தி எங்க கூட்டிட்டு வந்தீங்களா? நான் உங்களை இங்க சீஃப் கெஸ்டா தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இங்க கிங் என்ன சொல்றாரோ அதுபடிதான் நடக்கும். அதனால நாங்களும் அவர் சொல்றத அப்படியே செய்வோம். நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க. என்னால உங்க பவர்ஸ பறிக்க முடியும். ஜிபாய்ஸ்கா, ஜிபாய்ஸ்கா. ருத்ரா, இப்ப நானும் ஒரு மெஜிஷியன் தான். முடிஞ்சா என்கிட்ட இருந்து அந்த பவரை பறிச்சு காட்டு பார்க்கலாம். ஜிபாய்ஸ்கா, ஜிபாய்ஸ்கா, சக்கும் புஷ்டு. நண்பர்களே, அந்த ருத்ராவை பிடிங்க. இவங்க எப்படி மேஜிக் பண்றாங்க? இவங்க ரொம்ப புத்திசாலியா இருக்காங்களே. நான் தானே காப்பி பண்ண. இவங்களால எப்படி மேஜிக் பண்ண முடியுது? இங்க எல்லாரோட உடம்பும் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால்தான் எல்லாருக்கும் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதான் பவர் கிடைச்சிருச்சுல, போய் யூஸ் பண்ணு. இவங்க யாரையும் விட்டுறாதீங்க. நாம இப்ப இங்க இருந்து போயாகணும். என்ன பண்றதுன்னு அப்புறம் யோசிக்கலாம். Zibaiska, self miniature creator. எங்க போனாங்க? எங்க?
நீங்க அவங்க எல்லாரையும் கொஞ்ச நேரம் இங்க மறைஞ்சிருக்கலாம். இந்த பசங்க ரொம்ப புத்திசாலிங்க. அவ்வளவு சுலபமா உங்களை பிடிக்க முடியாது. ஏதாவது பண்ணணும். ஐடியா. ஃப்ரெண்ட்ஸ், இங்க வாங்க. இந்த பாருங்க, அந்த பசங்க ரொம்ப நல்லவங்க, தைரியசாலியும் கூட. நாம அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. நான் இதெல்லாம் மை லார்ட் சொன்னதால் தான் பண்ணேன். அவங்க நிம்மதியா உங்க வீட்டுக்கு போகட்டும். ஆனா நீங்க தானே அவங்கள ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்தீங்க. நான் உங்களை ஏமாத்தி கூட்டிட்டு வரல. நான் அவங்கள ஒரு சீப் கெஸ்டா தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா நம்ம ராஜா தான் எனக்கே தெரியாம அவங்களோட பவர் எல்லாம் அவருக்குள்ள ஏத்திக்கிட்டாரு. சரி, நீங்க அந்த பக்கம் போய் தேடி பாருங்க, நான் இந்த பக்கம் தேடி பாக்குறேன். మంత్రి గారు, మీరు చాలా మంచివారులా ఉన్నారు. நீங்க இவங்க எல்லாரும் பண்றது தப்புன்னு சொல்லி புரிய வைக்கலாம்ல. ஆகா ருத்ரா, நல்ல வேலையா உங்களுக்கு எதுவும் ஆகல. ருத்ரா, அவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு இந்த பவர் இருக்கிற விஷயம் எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் யார் தலை மேல கைய வைக்கிறாரோ அவங்களோட பவர் எல்லாம் அப்படியே அவர் உடம்புக்குள்ள ஏறிடும். ஆனா இது வரைக்கும் அவரு அந்த மாதிரி ஒரு பவரை யூஸ் பண்ணதே கிடையாது. அவருக்கு புரிய வைக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல. கிங்குக்கு எடுத்து சொல்லணும்னா நம்ம குயினை போய் சந்திச்சே ஆகணும். குயின் எடுத்து சொன்னா கிங் கண்டிப்பா கேட்டே ஆவாரு. ஆனா குயினை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் சரி, நாங்க போவோம். ஆனா எங்க போகணும்? இந்த மந்திரி அவங்க கிட்ட என்ன கட்டுக்கதை விடுறான் ஒண்ணுமே புரியலையே. குயின் கிட்ட இந்த விஷயத்தை உடனே சொல்லணும். சிங்கமே பயமுறுத்தும். இதுக்கு 3 தலை இருக்கு பாருங்க. இந்த 3 தலை இருக்கிற சிங்கம் நம்மள அட்டாக் பண்ணுச்சுன்னா நமக்கு அது அவ்வளவுதான். மென்டிகோட், நாங்க கியூல பார்க்கணும். இது உருவத்துல இருக்கிற பூனை போல இருக்கே. என்ன பார்த்தா சிரிக்கிறீங்க? என்னோட அனுமதி இல்லாம யாருமே குயினை பார்த்தது கிடையாது. Zibajska, sakum, pustu. Zibajska, rob Krieto! மென்டிகோர், நான் உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கல. நான் கியூனை தான் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். வெல்கம் ருத்ரா. நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஹலோ குவீன். அபிதோ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. மேண்டிகோர் உன்னை அழைக்கணுங்கிறதுக்காக தான் மந்திரி உன்னை இங்கே அனுப்பியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ருத்ரா, அந்த மந்திரி அப்பேன்ஸோ கிங் கிட்ட என்ன பத்தி தப்பா சொல்லி கிங்க என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான்.
கிங் மூலமா அவன் தான் ஏ பிளான்ட் ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கான். குவீன், மந்திரி இப்படி இருப்பாருன்னு நான் நினைச்சு பார்க்கல. நீங்களே சொல்லுங்க, கிங் கிட்ட இருந்து என்னோட பவரை நான் எப்படி வாங்குறது? இன்னைக்கு நைட் ஃபுல் மூன் நைட். இன்னைக்கு ராத்திரி கிங் யார் வேணாலும் ஃபைட்காக சேலஞ்ச் பண்ணலாம். கிங் அவங்களோட தனியா ஃபைட் பண்ணுவாரு. யாராலையும் நடுவுல வரவே முடியாது. அப்படியா குவீன்? அப்பனா கிங்க நான் சேலஞ்ச் பண்ணுவேன். நம்மளோட வழக்கப்படி இன்னைக்கு நம்மள யார் வேணாலும் கிங் கூட தோன்ல சண்டை போடலாம். யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்ல. நான் கிங்க்கு சேலஞ்ச் பண்றேன். ஆனா த்ரோன்காக கிடையாது. நான் ஜெயிச்சிட்டேன்னா என்னோட மேஜிக் பவர்ஸ் எனக்கு கிடைக்கணும். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒரே ஐடியா நீங்க வச்சுக்கோங்க. பென்சோ, இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவன் எப்படி தப்பிச்சான்? நீ நல்லதான் யோசிச்சிருக்க சின்ன பையா. ஆனா எங்களோட இந்த ட்ரெடிஷனல உன்கிட்ட யாரு சொன்னது? நான் தான் சொன்னேன். சரியான விஷயத்தை தான் நான் இப்ப பண்ணிருக்கேன். இந்த சேலஞ்சில சண்டை போட ருத்ராக்கு முழு உரிமை இருக்கு. சரி, நான் ஒத்துக்கிறேன். ருத்ராவோட சேலஞ்ச அக்செப்ட் பண்றேன். ருத்ரா, இப்போ நேரம் இருக்கு. ஒழுங்கா திரும்பி போயிட. என் பவர்ஸை திரும்பி வாங்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க. Sebastian, shield creator. Sebastian, sol quieto. ருத்ரா, நீ என்கிட்ட சேலஞ்ச் போட்டிருக்கல, அது உன்னோட பவர் கூட தான். ஏன்னா அது கூட தான் இப்ப நீ மோதிக்கிட்டு இருக்க. ஆனா என்ன எதுவுமே பண்ண முடியாது. கிங், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாத. சிபாஸ்கா பூம் செக் செக் பூம். இல்ல, என்னோட பவர்ஸ் நீ பறிச்சுட்ட.
உங்க பவர்ஸ் உங்க கிட்ட தான் இருக்கு. நான் என்னோட பவர்ஸ் மட்டும் தான் திரும்பி வாங்கியிருக்கேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இதெல்லாம் மந்திரியோட பிளான் தான். ஆகா, இந்த பையன் நம்மள நல்லா மாட்டி விட்டுருவான் போல இருக்கு. அவன் தான் கியூன் கிட்ட இருந்து உங்களை பிரிச்சிருக்கான். அவன் என்னோட மேஜிக்கல் பவர்ஸ் உங்க மூலியமா வாங்கிட்டான். அவன் உங்களுக்கு பதிலா இங்க ரூல் பண்ணிட்டு இருக்கான். தேங்க்யூ ருத்ரா. எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே புரிஞ்சிருக்கணும் ருத்ரா. எனக்கு இது தெரியும் தான், ஆனா இதை நான் நம்பவே இல்லை. அப்பன்சவ புடிச்சு ஜெயில போடுங்க. குயின், சாரி, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். ருத்ரா, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லெட்ஸ் செலிப்ரேட். நம்ம சீஃப் கெஸ்ட் நல்ல வெல்கம் பண்ணுங்க. ஹாப்பி எண்டிங்னா எல்லாருக்குமே ஹாப்பி தான்.